بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية. ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சர்தாரே து ஆலம் சாந்தி நபி ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், அத்பாஏ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கட்டளைகள் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளை பூர்த்தியான முறையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளில் இருந்து பூர்த்தியான முறையில் தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய பூமிக்கு மேல வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில எங்கட நோக்கம் ரெண்டே. ஒன்று, நாங்க கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும், இன்னொரு வார்த்தையில சொல்றா, வெளியாகக்கூடிய ஒவ்வொரு மூச்சுகளும் அல்லாஹுடைய பொருத்தத்தோட அல்லாஹுடைய சந்தோஷத்தோட கழியணும். அல்லாஹு தஆலா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை, அல்லாஹுடைய பொருத்தத்தோடு என்ற வாழ்க்கை கழியக்கூடிய அந்த வாழ்க்கை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டின பிரகாரம் அவர்களுடைய முஹப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக அமையும். இந்த ரெண்டும் தான் வாழ்க்கையை அது எந்த நிலைமையில் என்ன செஞ்சாலும் சரி. யார் இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில முன்னோக்கமாக தனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்க குடும்பம், தொழில், திறமைகள், இது அனைத்தையும் இந்த ரெண்டுக்கு கீழால கொண்டு வருவாங்களோ அல்லாஹு தஆலா இவருடைய சக்கராத்துல ரெண்டு விஷயத்தை கொடுப்பான், சொர்க்கத்துல ரெண்டு விஷயத்தை கொடுப்பான். இவருடைய சக்கராத்துல கடைசி மூச்சு போற நேரம் என்ன மூமெண்ட்ல என்ன சிந்தனையில இவர் மௌத்தாகிறார் என்று உஷர கலற்ற இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. 70,000 மலக்குகள் பூச்செண்டுகளோட நல்லவர்களுக்கு வருவாங்க. வந்து எந்த மலக்குக்கும் தெரியாது அல்லாஹ் இவரோட என்ன பேசினான்னு. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கடைசி ரூஹ் போற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நான் ஒன்னு பொருந்திக்கொள், நான் ஒன்னு, நீ இவ்வளவு காலம் இவ்வளவு என்ன செஞ்சிப்பாய், இப்ப என்ன சந்தோஷத்தோட என்கிட்ட வாண்டு. இமாம்கள் கிதாபுகள் எழுதுறாங்க. அந்த சந்தர்ப்பத்திலேயும் கபூர்ல மன் நபியுக என்ற சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் தஆலா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காட்டுவான். உலகத்தில் ஆக சிறந்த அந்த அழகான மூஞ்சை பார்த்து கொண்டு இவருடைய உயிர் கைப்பற்ற அல்லாஹ் தஆலா நசீபா. நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகு சொர்க்கவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வஹில்லா அலைக்கும் ரிضواني فلا اسخط بعده ابدا.
ஏன் இந்த சொர்க்கத்துல நீங்க நிம்மதியாக வாழணும் என்றாலும் ஏண்ட பொருத்தம் தேவை. அதனால ஏண்ட பொருத்தத்தை உங்களுக்கு நான் தந்துட்டேன். இரண்டாவது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா இந்த நல்ல பாக்கியங்களை எனக்கு, என் குடும்பங்களுக்கு, எங்கள் பெற்றோர்களுக்கு, உஸ்தாத்மார்களுக்கு, வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும், உங்களோட குடும்பங்களுக்கும், உங்களோட மனைவி மக்களுக்கும், கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த ரெண்டு தன்மைகளையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. ஜும்மாவுடைய கடமைக்காக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று வாழ்க்கையில் எவ்வளோ கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள், கடன்கள், குடும்ப பாரங்கள், இதெல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அல்லாஹ் கூப்பிட்டான் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்பி வந்திருக்கிறோம். ஜும்மால இமாமுடைய சலாத்துக்கு முன்னால அதுக்கு தேவையான ஹைரான, கண்ணியமான, சிறப்பான நல்ல வழிகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானா. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரெண்டையும் அடைஞ்சு கொள்றது அல்லாஹுடைய பொருத்தம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை, இந்த ரெண்டையும் அடையிற ஆக சிறந்த ஒரு இடம் தான் எங்கட உள்ளம். இந்த உள்ளத்தால தான், உள்ளத்தை பெரட்டித்தான் இந்த ரெண்டையும் அடையும். அதனால தான் உள்ளத்துக்கு அரபுல கல்புன்னு சொல்லுவாங்க. உலமாக்களுக்கு தெரியும், கல்ப் என்றா கலப, பெரன்றது. நிமிஷத்துக்கு ஒருக்காது பெறலும். நல்ல சூழல்ல இருக்கும் போது நல்ல ஐடியா வரும், கெட்ட சூழலைக்கு வச்சுக்கக்கூடிய நேரத்தில் கெட்ட ஐடியாக்கள் வரும், கெட்ட சிந்தனைகள். அதனால தான் எங்கட காலம், எங்கட நேரங்கள் நல்லவர்களோட நல்ல சூழல்ல இருக்கும். அப்பதான் எங்கட உள்ளம் பாதுகாக்கப்படும். அந்த உள்ளத்துல சீரான அந்த நல்ல எண்ணங்கள் இருந்தா தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிகள் ஹைர். அந்த அடிப்படையில் சகோதரர், எங்கட வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தையும் அடையிற சிறந்த ஒரு அமல் தான் எங்கட உள்ளத்துடைய சுத்தம். அந்த உள்ளத்துடைய சுத்தத்துல ஆக முக்கியமானது தான் நல்ல எண்ணம். நல்ல எண்ணம், ஹுஸ்னுல் ظن. எல்லார பத்தியும் ஒரு நல்லெண்ணம் வைக்கணும். அதுல முதலாவது அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணம். லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹு யுஹ்ஸினு ظن பில்லாஹ். உங்களை யாரும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணம் இல்லாம மௌத்தாயிடவானாம்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணம் என்றா என்ன? நான் எவ்வளவு பாவியாக இருக்கிறேன், ஏண்ட பாவம் எனக்கு தான் தெரியும், ஏண்ட அமல்களை விட அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது, அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்ற தைரியம். எப்படி புடிச்சிருவானோ தெரியாண்டு பயமுமிக்கணும், எப்படி புடிச்சிருவானோ தெரியாண்டு பயமுமிக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்ற நம்பிக்கை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்ஸா. உங்கள ஆண்கள் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன அனுப்பிரமாணமான ஒரு நல்ல அமலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்றா, நாங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் என்று நாங்க செஞ்சிப்போம். சரி, இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யல, வாழ்க்கை பூரா பாவத்துல தான் வந்தோம். ஆனா மஸ்ஜிதுல வுதுவோட ஜும்மாவுக்கான உட்கார்ந்திருக்கிறோமே, இந்த ஒன்றை வச்சு அல்லாஹ் கிட்ட எவ்வளவு விஷயத்தை கிளியர் பண்ணிருக்கோம். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, யால நீ சொல்றதை கேட்டு ஜும்மாவுக்கு வந்தேன், ஏன் நம்மளை வீணாக்கிறார் என்று அல்லாஹ் எவ்வளவு பேசு. அதனால நாங்க எங்க வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய மீது இருக்கக்கூடிய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய நல்லெண்ணத்தை செய்யறோம். இரண்டாவது சகோதரர், அடியார்களை பத்தி நல்ல எண்ணம், எல்லார பத்தியும் நல்ல எண்ணம். ஒரு மனிதனுடைய எண்ணம் சீராகினா அவனுடைய மூச்சு சீராகும். அவன மூச்சு சீராகினா, மூச்சில நல்லெண்ணம் வந்தா, மூச்சு நல்லதாக மாறினா செயல்கள் நல்லதாக மாறும். செயல்கள் நல்லதாக மாறினா தான் மனுஷனாவே இருப்பான். மனித குணங்கள் வெளியாகும். உள்ளத்துல கெட்ட எண்ணம் வந்துட்டா எங்கட மூச்சும் கெட்ட எண்ணதாக தான் மாறும். அந்த மூச்சிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் கெட்டதாக மாறும். அந்த செயல்கள் ஒரு மனிதனை கெட்டதாக மாத்திடும்.
அதனால எங்களோட உள்ளத்துல நல்ல எண்ணம் என்ற உருவாக்குறது சிரமமான விஷயம். முயற்சி செஞ்சா அதை விட லேசான விஷயமும் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார், நல்ல எண்ணத்தை எப்படி உண்டாக்குற, யார் நல்லவங்க? இன்றைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, யார் நல்லவங்க? யார் எல்லாரும் நல்லவங்க? இந்த கேள்விக்கு பதில் சரியான லேசி. பூமிக்கு மேல் இப்ப எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்களோ அதில் ஆக மோசமானவன் தான் நான். பேலன்ஸ் எல்லாரும் நல்லவங்கன்றா பிரச்சனையே இல்லை. கோர்ட், போலீஸ், சல்லி, ஜட்ஜ் இதெல்லாம் தேவை. எப்ப நான் நல்ல அடுத்தவன் கெட்டவன் என்று ப்ரூவ் பண்ண ரெடி ஆகுமோ நிறைய விஷயங்கள் தேவைப்படும். சஹாபாக்கள காலத்தில் ஒன்றுமே ஈக்கல். என்ன காரணம்? நான் கெட்டவன், அவர் நல்லவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் உருவாக்கினார். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அடிச்சார், ஏசினார். ரெண்டு ஒரு வார்த்தைகளை பேசிட்டு அவரு கவலையாகிட்டு, இவருக்கு இப்படி பேசிட்டேனே. உடனே அவர்கிட்ட சொன்னாரு, நான் சென்னத்தை மன்னிச்சுக்கோங்க, நான் சென்னத்தை விட அதை போல சரி எனக்கு ஏசிட்டு வைத்திருக்கேன். அவர் சொன்னார், உங்களுக்கு எப்படி நான் ஏசுறேன்? இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்றதுக்காக வேண்டி போறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் இன்னார கேசினேன், மன்னிப்பு கேட்டேன், அவருக்கு திரும்ப ஏச சொன்னேன், அவர் ஏசுறாரு இல்ல. உலகத்தில் இப்படி ஒரு வழக்கு எந்த ஒரு லாயர் சரி ஜட்ஜ் சரி பாத்திப்பாங்க. நான் ஏசின அவன் திருப்பி ஏசின அவனுக்கு எட்டக்காகத்தான் இல்ல, நான் ஏசினேன் எனக்கு எட்டக்காக. அந்த மனிதர் வந்தார், கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்படி ஒன்று நடந்துச்சா? ஓ, நீங்க ஏன் ஏசல? யார் சொல்லலாம், நான் எப்படி அவருக்கு ஏசுறேன்? அவருக்கு ஏசினா உங்களை கோபப்படுத்தின மாதிரி, உங்களை கோபப்படுத்தினா அல்லாஹ்வை கோபப்படுத்தின மாதிரி சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க செஞ்சதான் சரி. ஏசினது இவரு, வழக்கு போடணும் அவரு, மாத்தி நின்றுச்சு. ஏசினவர் சொல்ல, நான் ஏசின எனக்கு ஏசிங்க. உலகத்தை ஜட்ஜ்மாரே மூடினா என்ன இது? சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார், இந்த குணம் தான் வரும். நான் மட்டும் தான் கெட்டவன் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃப்ல அடிபட்டு வராங்க. சொன்னாங்க, ஏண்ட பலகீனம், ஏண்ட பாவம், ஏண்ட பாவத்தை மையமாக இவங்களை தள்ளிடாது. அதனால தான் இன்றைக்கும் தாயிஃப்ல சஹாபாக்களுடைய பரம்பரையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லைன்னா எங்க வரும்? அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார், நான் மட்டும் கெட்டவன். அல்லாஹ்வுக்கு முன்னால இந்த ஒரு வார்த்தையை சொல்றது அல்லாஹ்வுக்காக விருப்பம், அல்லாஹ்வுக்காக விருப்பம். நான் பலகீனன், அவர் நல்ல. நான் ஒரு நாளைக்கு 10 ஜூஸ் குர்ஆன் ஓதுறேன், அவர் ஒரு நாளைக்கு ஒரு யாசீன் தான் ஓதுறார். நாங்க என்ன சொல்றோம்? அதை சொல்லவும் படாது என்ன? அது சரி இல்ல. அவர் ஒரு நாளைக்கு ஒரு யாசீன் ஓதுறார், எனக்கு ஒரு நாளைக்கு 10 ஜூஸ் தான் ஓத கிடைச்சிருக்கு. இப்படி சொல்றோமா? சும்மா ஒரு யாசீன் ஓதிட்டு முஸ்லீம் ஆகிப்பாரு. நாங்கள் 10 குர்ஆனே ஓதணும், 10 ஜூஸே ஓதணும். சகோதரர்களே, இது சரியான சிரமமான விஷயம். 1000 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுது பாவம் செஞ்ச ஒரு ஆளை பார்த்து நல்லெண்ணெய் வைக்கணும், ஏழுமா? சிகரெட் குடிக்கிறவனை பார்த்து அவுலியாவுன்னு சொல்லலுமா? யாரு நடு ரோட்டை அடுத்தவனை கலாபா ஆயிக்கிறான்னு சொல்லுவாங்க. இல்லை, இவன் நல்லவன், ஒரு நாளைக்கு தெரிஞ்சிடுவான், உம்மை வாப்பா நல்லவன், சூழலால கெட்டிக்கிறான், காலப்போக்கில் சரி பண்ணணும்னு யாரு சொல்லுவாங்க? அதெல்லாம் விடுங்க. எங்கட மனைவி மாற யாரு சொல்றது? எங்கட பிள்ளைகளை யாரு சொல்றது? எங்கட பொண்டாட்டி மாறு என்ன பேசுறோம்? ஏதாவது ஒன்று மிஸ் ஆகினா உம்மோட பேச்சை கேட்டுக்கொண்டு மைனியோட பேச்சை கொண்டு எங்களுக்கு அப்படித்தான் நாங்கள் பேசுறோம். எவ்வளவு செஞ்சிக்கிறோம், அப்படித்தான் பேசுறோம். நல்லது வருது. சின்ன ஒரு உதாரணம், ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல 10,000 ரூபாய் சல்லி வச்சுக்குது, மிஸ் ஆகிடுச்சு. எங்கட கையால தான். உள்ளத்துல முதலாவது என்ன வருது? அது தான் நாங்க மனிதர்களை வச்சு ஏன நல்ல
முதலாவது வரும் இவன் தூக்கிப்பானோ அதான் வரும். அதுக்கப்புறம் கையை போட்டு பார்த்து எங்கட சாக்கில் ஈக்கும். அந்த முதலாவது வந்ததுதான் எங்கட கடைசி முடிவு. எனக்கு மிஸ் ஆனோண்டு அடுத்தவங்களுக்கு போல பாஸ் பண்றோம். அப்படி என்றா வாழ்க்கையில் எவ்வளவு திருந்தோம் சகோதரர்களே. அல்லாஹ் பாவி கெட்டவங்களை தான் நல்லெண்ணம் வைக்கணும்டா, நல்லவங்களை எந்த இடத்துல வைக்கணும். இன்றைக்கு என்ன பேசுறோம்? அவன் பள்ளியில தொழுவத்தோடு அப்படி செய்யறான், தாடி வச்சு வச்சு இப்படி செய்யறான், இப்படி செஞ்சு இப்படி செய்யறான், பேசினா அப்படி இருக்குது பாருங்களேன். இப்படி இது எதுக்கு தேவையில்லை சகோதரி? அல்லாஹ் நல்லடியா. ஒரு மனிதனுடைய சக்கரா துப்பரவாக ஆகிறது அவருடைய மனசு துப்பரவை வச்சுதான் முடிவு செய்யப்படும். அமலுடைய பெருசு இல்லை. கியாமத்துடைய நாளையில எத்தனை மலை கடக்கு அமல் கொண்டாலும் இன்னொருத்தரை பத்தி கெட்டனை வச்சுன்னா மொத்தமா டிலீட் ஆகி அல்லாட நீதத்தில் உள்ளது. அதனால சகோதரன் எல்லார பத்தியும் நல்ல எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருடைய மனசுக்கு தெரியும். எனக்கும் அல்லாவுக்கும் இடையில எவ்வளவு நான் ஓட்ட ஒட்டிக்கிறேன், அதை எல்லாத்தையும் அல்லாஹ் மறைச்சி நான் சொல்றேன்டா இன்றைக்கு மிம்பர்ல ஏற்றி வச்சுக்கிறான். இதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன். அவங்க செய்யற பாவத்தை டிஜிட்டல் கிளாக் மாதிரி எல்லாம் விட்டானேண்டா யார் இன்றைக்கு என்ன மிம்பர்ல ஏற்றுவீங்க, யார் எத்தனை பேர் பள்ளிக்கு வருவாங்க. எல்லாம் மறைச்சிக்கிறான். குர்ஆன்ல ஒரே ஒரு வார்த்தை அதை தனிமையில மௌத்தாகும் வரைக்கும் சிந்திச்சாலும் எங்கட மௌத்த நல்லதாக அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல சொல்றேன், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்றான், இன்றைக்கு எங்கட பார்வையில் குடுக்காரன்னு சொல்றான், ஐஸ்காரன் கல்லன களவெடுத்தவன கல்லன்னு சொல்றான், ஏமாத்துறவன சொல்றான், தவறாக நடக்கிறவங்கள விபச்சாரம். எந்தெந்த பாவத்தை யார் செய்யறாங்களோ அது அவங்களோட நிஸ்பத் பண்றோம், சேர்க்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ் அவருக்கு ஒரு 60 வருஷ வாழ்க்கை கொடுத்திருந்தா, அவருக்கு தெரிஞ்ச 10 வயசுல இருந்து அல்லது 15 வயசுல இருந்து பாவம் செஞ்சிருந்தா, அவருடைய முழு வாழ்நாள்ல ஒரு பாவம் சரி, ஒரு நன்மை சரி செய்யாத ஒரு ஆளை பார்த்து எப்படி பேசணும்? ஒரு நன்மை சரி செஞ்சிட 45-50 வருஷ வாழ்க்கையில ஒரு செகண்ட்ல ஒரு நல்லது சரி செஞ்சில்ல. ஒரு வாழைப்பழத்தை தோலையாவ சைடாக்கியும் இல்ல, ஒரு மனுஷனை பார்த்து சிரிச்சும் இல்லை, அதுவும் நன்மை அதுவும் செஞ்சில்ல. இப்படி வாழ்நாள் பூராக பாவம் என்று என்ன இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்ச ஒரு ஆளு நாங்க எத்தனை பேரை போட்டு கூப்பிடுறோம். அவரை கூப்பிடுறதுக்கு பேர் இல்லை, ஆனா அல்லாஹ் கூப்பிடுற ஒரு பேர். அந்த ஒரு வார்த்தை வாழ்நாள் பூராக ஒவ்வொரு செகண்டையும் அநியாயம் செஞ்சு பாவம் செஞ்சு சீரழிச்சவனை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஏண்ட அடியானே. குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடம் லமா கலிக்கிறாங்க கேளுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது ப்ரூஃப் பண்ணேலுமா அல்லாஹ் யாருடையாவது பாவத்தை சொல்லி பாவியேன்னு கூப்பிடுகிறாங்க? பாவியே இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாயே என்று ஒரு வார்த்தை, யா ஃபாசிக், யா காஃபிர், யா முனாஃபிக் என்று அல்லாஹ் ஒரு இடத்துலயே சொல்லிக்கிறான். வாழ்க்கை பூராக பாவம் செஞ்சவனையும் அல்லாஹ்வுடைய நல்லெண்ணத்தில் அல்லாஹ் கூப்பிடுறான், ஏண்டா அடியானே. எந்த ரப்பு பாவிய அடியான் என்று கூப்பிடுறோம், அந்த அடியான நானும் நீங்களும் எப்படி லேபல் குத்துற பாவிய. என் அடுத்தூர்காரன் இப்படி, அவன் இப்படி, என் பொஸ் இப்படி, அவர் இப்படி இப்படி என்று எப்படி சொல்ற? அல்லாஹ்வே அடியான் சொல்ற சகோதரர்களே. அல்லாஹ் யாரையும் பாவத்தை வச்சு குத்தி காட்டக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கே பொறுக்க. அதனால மார்க்கத்துல ஹத்தன்னு சொல்லி ஒண்டி, கல்யாணம் முடிச்ச விபச்சாரம் செஞ்சா கல்லடிச்சு கொள்ளோடு, கல்யாணம் முடிக்காவ செஞ்சா 100 கசையடி 90 கிலோமீட்டருக்கு வர தள்ளணும், குடிச்சா இப்படி தண்டனை, அவதூறு சொன்னா இப்படி தண்டனை. ஏன் இந்த தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவரை பாவத்திலிருந்து சுத்தவாளியாக ஆக்கிறதுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க என்ன பேச்சு. ஒரு விபச்சாரம் செய்தவனுக்கு ஹத்தடிக்கிறது, அவன் இந்த ஊர்ல விபச்சாரம் என்று ப்ரூவ் பண்ணவல்ல, அல்லாஹ்விடத்துல கபூலியத் ப்ரூவ் பண்றான். அல்லாஹ்விடத்துல இவருடைய தௌபா கபூலியத் நல்லவன் என்று ப்ரூவ் பண்ணதுக்கு தான் ஹத் அடிக்கிறதே தவிர ஊர் எல்லாருக்கும் முன்னால் இவன் இப்போட போனேன்னு சொல்றதுக்கு அல்ல.
என்ன பேசுறோம்? மாஇஸ் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா தவறு செஞ்சிட்டு வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நீண்ட சம்பவம். அவருடைய தௌபாவுக்காக இந்த கல் அடிக்கப்பட்டுச்சு. இந்த ரத்தம் சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா மேல பட்டுச்சு. அவருடைய முகத்துல இவருடைய ரத்தமா இது பட்டுச்சு. சொன்னாங்க, லகத் தாப தௌபத்தன் லவ் தாப அஹ்லுல் மதீனா லவஸிஅத்ஹு. இவருக்கு அல்லாஹ் இன்றைக்கு ஒரு தௌபாவை கொடுத்து அல்லாஹ் இவரை கபூல் செஞ்சிக்கிறான். எப்படிப்பட்ட கபூலிய தெரியுமா? இப்ப மதீனா வாசிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும் தௌபா செய்யற பெரும் பாவம் செஞ்சு அவங்க தௌபா செஞ்சா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு வருமோ அந்த ஒரு அவ்வளவு ரஹ்மத்தையும் இந்த ஒரு ஆளால் அல்லாஹ் பூமிக்கு இறக்கிட்டான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆளை சுத்தப்படுத்துறதுக்கு தான் ஹத்தே தவிர ஒரு ஆளை தரம் குறைக்கிறதுக்கு மார்க்கம் வைக்கப்படல. இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம்? ஒரு ஆளோட குறையிட சார் அல்லாஹ் நல்லடியார் நல்லெண்ணெய் வைக்கணும், நல்லவர்களாக வாழணும். நாளைக்கு நாங்க மௌத்தான பிறகு எங்கிற ஜனாசா வச்சுட்டு என்ன பேசுவாங்க? எங்கிற ஜனாசா வச்சுட்டு தெஹிவலையில் இத்தனை வீடு, பஜாரில் இத்தனை கடை, துபாயில் இத்தனை பிஸ்னஸ், பேங்க்ல இத்தனை கோடி, யாரா சொல்லுவாங்க? உண்மையில தான் நினைக்குது. 10 பிள்ளைகள் 10 நாட்டில் பிஸ்னஸ் பண்றாங்க, அவங்களும் மல்டி லெவல்ல பிஸ்னஸ் பண்றாங்க. இதையா சொல்லுவாங்க? எதுவும் வராது. அல்லது ராவுல்லா தஹஜ்ஜத் தொழுதார், பிறந்த நாள் இதே நோம்பு பிடிச்சார், அதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல மனிதன் மௌத்தா போயிட்டார், பூமிக்கு நோகாத ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டார், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. சொல்ல ஹயாத்தில் இதை எடுத்துட்டு வாழணும், ஹயாத்தில் எடுத்துட்டு வாழணும். எல்லார பத்தியும் நல்லெண்ணம் வைப்போம். அல்லாஹ் அவனிடத்தில் எங்களை நல்லவராக கபூல் செய்வான். இப்ப அல்லாஹ் நல்லவனாக கபூல் செய்கிறோம். ஒட்டுமொத்த மலக்குகளுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹு தஆலா வாயிலையும் எங்களை பத்தி நல்லது பேச வைப்பான். அதனுடைய பரக்கத் கியாமத்துடைய நாள் வரைக்கும் மனிதர்களுடைய வாயில எங்களை பத்தி நல்லது மட்டும்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் இங்க நாங்க சொல்றோம் ஜும்மாவுக்கு முன்னால, அவர் அல்லாஹ்விடத்தில் நல்லவராக மாறினார். கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய நலவ அல்லாஹ் தஆலா பேசுறார். ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் கெட்டவனாக மாறிட்டார். அபூ லஹப் அல்லாஹ்விடத்தில் கெட்டவனாக மாறிட்டார். கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்மார போட்டு குர்ஆனை பாடமாக்கி வச்சு அல்லாஹ் சொல்றார், நீங்க எல்லாரும் ஓதுங்கோ, தொழுகையில் ஓதுங்கோ, 100 நன்மை தாரேன். ஒரு ஹர்ஃபுக்கு தொழுகை இல்லாம ஓதுங்கோ, இத பாடமாக்குங்கோ. ஆனா என்ன சொல்லணும்? அபூ லஹப் நாசமா போ. எப்படி அல்லாஹ்வே நல்லவனாக வா, நல்ல குணங்களோட வா. சகோதரர்களே, குறைகள் மறைக்கணும். இரண்டாவது, யாரை பத்தி புறம் பேசிட்டு போறோம்? சக்கராத்துல வந்து நின்று நாங்க பேசுற குறை சக்கராத்துல வந்து நிற்கும். கெட்ட நிற்கும், கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். கஸ்டம்ஸை பிடிச்சி அப்படி இப்படி கொடுத்துட்டு வராம அங்க ஒன்றும் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், முழு உலகத்தையும் தங்கமாக்கி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பகா ஏலா சக்கராத்துல தாண்டணும். உள்ளம் துப்புரவாக யாரை பத்தியும் குறை பேசிடாட்டி கிளியரா பேசுறது இல்லைன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி செஞ்சத்தையும் கொடுத்துட்டு தான் போகும். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார், குறைகளை மறைக்கும். மனுஷன் என்றா குறையோட, குடும்பம் என்றா குறைகள் வரும். மாப்பிள்ளை வீட்டுல குறை வரும், பொண்ணு வீட்டுல குறை வரும், முடிச்சு கொடுத்த வீட்டுல வரும், பொண்ணு எடுத்த வீட்டுல வரும், மருமகன்கிட்ட வரும், மருமகள்கிட்ட வரும், எல்லாத்தையும் குறை. நாங்க நலவை பார்த்தா கெடுதிகள் மறைஞ்சு, கெடுதியை பார்த்தா நலவுகள் மறைஞ்சு. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார், சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த காலத்துல ஒரு சஃபேல சஹாபா கழிக்கிறாங்க. அந்த காலம் போல ஏசி ஃபேன் இல்ல, கடுமையான சூடு, வேர்வை. ஒருத்தருக்கு பின்துவாரத்தால காத்து போயிட்டு இப்ப நாத்தம் அடிக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, யாருக்கு காத்து போயிச்சோ அவர் போயிட்டு ஒழு எடுத்துட்டு வாங்க. அவர் போய் ஒழு எடுத்துட்டு வாங்க. யாரு போவார்? தன்மான பிரச்சனை, மானம் போய்த்துருமே. பக்கத்துல இருந்தாங்க ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர் போக மாட்டார், நான் ஒரு வேற வேலை செய்வோம். நான் உட்கார்ந்திக்கிற எல்லாரும் எழுப்பி போய்த்து உதவி செய்வோம். ஆள்தாரணும். எல்லா சஹாபாக்களும் உடம்ப செலவழிச்சு
நேரம் செலவழிச்சு தண்ணி செலவழிச்சு ஒரு காத்து போன சஹாபியுடைய குறைய மறைச்சாங்க. எப்படி இன்றைக்கு வருகிறது காத்து போற அளவுக்கு தான், அது மல்டி மீடியா லெவலுக்கு போகுது. யாரும் நினைச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் தைரியமாக சொல்லுகிறோம், குறைய வெளிப்படுத்திட்டு மௌத்தாகிலும் அல்லாஹ்வும் அவரும் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் உடவும் ஒரு ஆள்கிட்ட குறை தவறு பிழை பாவம் ஹதீஸ்ல வருகிறது, மன் ஐயர அஹாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யமுத். சொல்ல வந்த அந்த சம்பவத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா ஸஃபைல நடந்தேன்னு வந்தீங்குது. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இத மறைச்சாங்கன்னு வந்தீங்குது. 1400 வருஷமா இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டு வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அந்த மனிதன் யார். ஹதீஸ் வந்தீங்குது. ஹதீஸ ரிவாயத் செய்யக்கூடிய நேரத்திலேயும் ஆளுடைய குறை சொல்லப்படல. ஆள் தார் ரஜுலுன் குரால் தார்னு தெரியும். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. மன் ஐயர் அஹாஹு பிதம்பி லம் யமுத் ஹத்தா யமுத். யார் ஒரு மனிதர் ஒரு ஆள் தௌபா செஞ்ச பாவத்தை சொல்லி காட்டுவாரோ குத்தி காட்டுவாரோ அந்த பாவத்தை செய்ய வைக்காத வரைக்கும் அல்லாஹ் அவரை மூத்த கொடுக்க மாட்டார். ஒருத்தர் வட்டிக்கு எடுத்துட்டார், 10 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து தௌபா செஞ்சு ஹஜ்ஜிக்கு போயிட்டு உம்ராக்கு போயிட்டு நல்லவராக ஆகி சதக்கா கொடுத்துட்டு அவர் இப்ப ஏதோ ஒரு நல்ல ஒரு முன் விஷயத்துக்கு சமூகத்துல ஒரு விஷயத்துக்கு வந்தா இவர் சொல்ற இல்ல வட்டிக்காரன் வந்திருக்கிறார், இவர் வட்டி எடுக்காத வரைக்கும் அல்லாஹ் இவரை மூத்த கொடுக்க மாட்டார், கொடுக்கவே மாட்டார். சில குடும்பங்கள்ல சில தனிநபர்கள்ல வரக்கூடிய பாவத்தை பார்த்தா இவர் இந்த பாவத்தை செய்வாரா, இந்த குடும்பத்தால் இந்த பாவம் நடக்குமான்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க பாவம் செய்யல, பாவத்தை குட்டி காட்டினதுனால அல்லாஹ் தஆலா பாவத்தை வாங்கினான். ஒரு பொம்பளை ஹராத்துல பேய்த்தா, தவறாக பேய்த்தா, ஜினாவுடைய தன்மையே உள்ளத்தை உறுத்தும், அது தௌபாவை நசீபாக்கும். ஜினாவுடைய தன்மை இவர் சொல்றாரு, அவள் தாரோட போறன்னு எங்களுக்கு தெரியுமெண்டா அதை விட மோசமானத்தரோடு இவர் போகாத வரைக்கும் அல்லாஹ் மௌத்த கொடுக்க மாட்டார். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதுக்கு தௌபா செய்ய இல்ல, அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை வாங்கியதான் ஆகுவான். அது 4 ஷஹருக்குள்ள காத்து போக இயலாத ஒரு காத்து, ஒரு தூசி, ஒரு வெளிச்சம் கூட வர இயலாத 4 ஷஹருக்குள்ள மூடிக்கொண்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலா ரோட்டுக்கு கொண்டு வராத வரைக்கும் மௌத்த கொடுக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நீதம், இது அல்லாஹ்வுடைய நீதம். அதனால சகோதரர்களை வாழ்க்கையில் எவ்வளவு துப்பரவாக வாழலாம். இதை மட்டும் கிளியர் ஆகினாலே போதும், எல்லா லைனும் கிளியர் ஆகும். அதனால சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த இடத்துல மிம்பர்ல ஏறி யாரையும் தாக்கி பேசணும் என்றோ யாருக்கும் குத்தி காட்டணும் என்றோ அப்படிப்பட்ட தவறான எண்ணத்தில் அல்லாஹ் ஏத்தவும் இல்லை, மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஏத்தவும் மாட்டான். அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும். யாரையும் குத்தி காட்டுறதுக்கு பேசுங்க. எங்களோட வாழ்க்கை திருந்தோம். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தான் ஞாபகம், நாங்க ஒவ்வொருத்தரும் தெரிந்தோம். அல்லாஹுக்கு முன்னால நேரம் போதாது. அல்லாஹுக்கு முன்னால நான் நல்லவன் என்றா முழு உலகம் என்ன கெட்டவன் என்று சொன்னாலும் பரவாயில்ல, ஏண்ட மௌத்தாகிற நேரம் அல்லாஹ் எனக்கு நல்லவன் என்று சீல் குத்தினால் ஏண்ட ஜனாசா கபருக்குள்ள போறதுக்கு இடையில முழு உலகத்துக்கு நான் நல்லவன் என்று ப்ரூஃப் பண்ணித்தான் ஏண்ட ஜனாசா அல்லாஹ் கபருக்கு எடுப்பான். முழு உலகம் சொல்லுது நீ கெட்டவன், அல்லாஹ் சொல்ற நீ நல்லவன். எங்கட சக்கராத்ல கூட யாரும் விலங்கல்ல, என்ன மனைவி விலங்கல்ல, புள்ள விலங்கல்ல, குடும்ப விலங்கல்ல, யாரும் விலங்கல்ல. மௌத்தானோ பரு அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எங்கட ஜனாசாவை கபருக்கு அல்லாஹ் எடுப்பான் நல்லவரா. முழு உலகத்தில் எல்லாரோட வாயிலே நல்லதை சொல்ல வச்சுதான் எடுப்பான். அதனால எங்கட முடிவு நாங்க முடிவு செய்யணும். அல்லாஹுக்கு முன்னால நான் எப்படி அதை சீராக்கி நல்லவர்களாக வாழுவோம், விட்டு கொடுப்போம். உள்ளத்துல நல்லெண்ணெய் வாரத்துக்கு சில 3 அமல்களை சொல்லி சும்மா முடிக்கும். முதலாவது, யாரை கண்டாலும் சலாம் சலாம், யாரை கண்டாலும் சலாம். ரெண்டாவது, பணிஞ்சு போவோம். ஒருத்தர் எங்கட வாகனத்தை எங்க வீட்டுக்கு முன்னால பார்க் பண்ணிட்டார், எங்களுக்கு ரைட் சீக்குது அவர் கேசுறதுக்கு, பரவாயில்ல எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் விட்டு கொடுப்போம், பணிஞ்சு சதகாவை பரப்புவோம். சதகா
உள்ளங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கெட்டைய கலட்டும் சதகா. தவறான எண்ணங்களை கலட்டி வீசி. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்டை அல்ல, கெட்ட மௌத் அவுட் பாதுகாப்பு சதகா. கெட்ட மௌத். அதனால தான் சொல்றேன், கெட்ட எண்ணம் வைக்கிறவருக்கு சிறந்த வழி. எனக்கு அப்படி வருவதில்லை, கஷ்டப்படுகிறேன், சதகா கொடுத்து கொண்டே இருங்க. காலப்போக்கில் உங்களை கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் எல்லாம் நல்லவர்களே காட்டுவாங்க. அதிகமாக ஸலவாத், அதிகமாக ஸலவாத் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோமோ அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை ஃபில்டர் பண்ணும். சில கெட்ட குணங்கள் வரும், ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு தட்டிப்படும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் என் குடும்பத்தையும் பரம்பரைகளையும் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் மனைவி மக்கள் அனைவர்களையும் முழு உலக மக்களையும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وأصلي وأسلم وأبارك على نبينا المصطفى وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. مع بعد، فإني أوصيك ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن العظيم: فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. نفعني الله وإياكم بذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وأصلي وأسلم وأبارك على نبينا المصطفى وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، فإني أوصيك ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن العظيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا مولانا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه، وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه، وأقضاهم علي رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم عارضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغلهم فببغلي أبغلهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأعز وأجل وأتم وأهم وأعظم وأقوى وأكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله.